திருப்பூர் மாவட்டம் அலகுமலை ஜல்லிக்கட்டில் காளை உரிமையாளர்கள் மற்றும் போலீசாருக்கு இடையே வாக்குவாதம். அந்த வாக்குவாதம் தற்போது தள்ளுமுள்ளாக மாறியதன் காரணத்தினால் அவர்களை அந்த பகுதியிலிருந்து நகர்த்துவதற்காக தடியடி நடத்தி கலைத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்றோம். விவரங்களுடன் திருப்பூர் மாவட்ட செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில். கிருஷ்ணமூர்த்தி, தொடர்பான உங்களுக்கு விவரம். நிச்சயமாக திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அலகுமலையில் திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் அலகுமலை ஜல்லிக்கட்டு காளைகள் நலச்சங்க விழா குழுவினர் சார்பில் ஜல்லிக்கட்டு போட்டி இன்று காலை 8 மணி முதல் துவங்கி நடைபெற்று வருகிறது. இதில் சுமார் 800 காளைகள் பங்கேற்றுள்ளன. 600 மாடுபிடி வீரர்கள் இப்போட்டியில் காளைகளை அடக்க கலந்து கொள்ளப்பட்டுள்ளனர். 10 சுற்றுகளாக நடைபெற்ற போட்டியில் ஒரு சுற்றுக்கு 50 மாடுபிடி வீரர்கள் வீதம் உரிய மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். அதே போன்று காளைகளும் உரிய பரிசோதனைக்கு பிறகு வாடிவாசலுக்கு அனுமதிக்கப்படுகிறது. இந்த நிலையில் 10 சுற்றுகள் இதுவரை முடிவடைந்துள்ளது. இந்நிலையில் 580 காளைகள் போட்டியில் பங்கேற்றுள்ளன. இன்னும் 200க்கும் மேற்பட்ட காளைகள் உள்ளே அனுமதிக்கப்படாமல் உள்ள நிலையில் 5 மணிக்குள் ஜல்லிக்கட்டு போட்டி நிறைவடையும் என விழா குழுவினர் தெரிவித்துள்ளனர். சிவகங்கை, திண்டுக்கல், மதுரை போன்ற பல்வேறு பகுதிகளில் இருந்து காளைகளை கொண்டு வந்த அதன் உரிமையாளர்கள் தங்களது காளைகளையும் அனுமதிக்கப்பட வேண்டும் என போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் காளைகளை பரிசோதனை செய்யும் இடத்தில் காளை உரிமையாளர்கள் காளையுடன் ஒரே இடத்தில் திரண்டதால் கடும் நெரிசல் ஏற்பட்டுள்ளது. பயத்தில் மிரண்ட சில காளைகள் அங்கிருந்தவர்களின் மீது பாய்ந்து பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் டோக்கன்கள் வழங்கப்பட்ட காளைகளை கூட வாடிவாசலுக்குள் விடாமல் ஜல்லிக்கட்டு போட்டி முடிவடைய உள்ளதாகவும் விழா குழுவினர் முறையாக ஏற்பாடுகளையும் செய்யாததால் கால்நடைகளுக்கும் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் காளை உரிமையாளர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தி வருகின்றனர். செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களை விழா குழுவினர் தாக்க முயற்சித்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கோபால். நன்றி கிருஷ்ணமூர்த்தி, உங்கள் அண்மை விவரங்களுக்கு நன்றி.